Dishwasher installation box. இது 50 டிகிரி ஹாட் வாட்டர் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஆவரேஜா அழுக்கு பார்த்தலாம் நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் குறைச்சு கொடுக்கணும் அப்படின்னா ஸ்பீட் கொடுத்தீங்கன்னா 1 hour 12 minutesல வாஷ் ஆகிடும் உங்களுக்கு. ஆட்டோன்றது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாத்திரத்தில் எவ்வளோ அழுக்கு இருக்கோ அதே உங்களுக்கு சென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி கொடுத்துரும். இப்போ டெய்லி யூஸ்க்கு நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம் 45 டிகிரிலேருந்து 65 டிகிரி வரைக்கும். அதேமாதிரி ஆட்டோ கொடுத்துட்டு ஸ்பீட் கொடுத்துக்கலாம் 1 hour 30 டிகிரி. அந்த எஃபிஷியன்சி டிஃபரண்ட் ஆகுமா? அது 2 hours 20 minutes ஃபர்ஸ்ட் எடுக்குதுல. சோ அதுலயே வாஷிங் உங்களுக்கு எப்படின்னா இப்போ இதுல என்ன டிஃபரெண்ட்னா இப்போ 2 hours இருந்துச்சு பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு 25 minutes மேலே தான் ஹாட் வாட்டர் எடுக்க ஆரம்பிக்கும். இதில் வந்து என்னன்னா ஒரு 10 minutesல ஹாட் வாட்டர் எடுக்க ஆரம்பிச்சோம். அதில் வந்து ஒரு 2 hours எக்ஸ்ட்ரா ஆகும், இதில் 2 hours குறையும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 1 hour வாஷ் பண்ணாலே போதுமான்ற அளவுக்கு இருக்கும். நம்ம பார்த்துடலாம் ஒரு 3 cycle போட்டாலே போதும் 1 hour. நம்ம இந்தியன் வெசல்ஸ்க்கு இப்போ நான் அதிக லைக் நிறைய அடி பிடிச்ச பாத்திரம் போடுறேன் அப்படின்னா நான் டைம் செட் பண்ணக்கூடாது. 2 hours கிட்டக்க விட்டுட்டேன்னா அது நீட்டாக க்ளீன் அதுவே ஃபுல்லாக உங்களுக்கு க்ளீன் பண்ணுவேன். நம்ம பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இன்டென்சிவ் கடைன்றது ரொம்ப அடி பிடிச்சிருக்க பாத்திரம்லாம் போகிறீங்க, அழுக்கு பாத்திரம் ஆயில் கடை இருக்க பாத்திரம்லாம் போகிறீங்கன்னா நீங்கள் இன்டென்சிவ் போட்டுக்கலாம். 70 டிகிரி ஹையஸ்ட் ஹாட் வாட்டரில் வாஷ் ஆக முடியும். இதுமாதிரி நீங்கள் கடாய் ஐட்டம்னா ஒரு 4-5 பாத்திரத்துக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டென்சிவ் கொடுத்துட்டு ஸ்பீட் கொடுத்துக்கலாம். இந்த 2 hours உங்களுக்கு நல்லா வாஷிங் குவாலிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு 2-3 பாத்திரம் தான் இருக்குது கொஞ்சம் அடி பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வேறு ப்ரோக்ராம் வச்சுக்கலாம். ஏன்னா அது 70 டிகிரி இருக்கும்போது உங்களுக்கு பவர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். மிக்சர் லோடுன்றது எல்லா பாத்திரமும் கலந்து போடுறதுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எக்ஸ்பிரஸ் பாத்திரம்னு சொல்லுவாங்க. நம்ம பாத்திரத்தில் கொஞ்சம் அழுக்கும் இருக்குது, எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வாஷ் பண்ணி கொடுக்கணும், வாஷிங் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், டெய்லி யூஸ்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னா மிக்ஸ் லோடு கொடுத்துக்கலாம். இது 40 டிகிரிலேருந்து 60 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வாஷ் ஆகும். கொடுத்துட்டு ஸ்பீட் கொடுத்துக்கலாம். இதுவும் 1 hour 52 minutes கிட்ட வாஷ் ஆகும் உங்களுக்கு. டெய்லி யூஸ்க்கு ஆட்டோ இல்லைன்னா மிக்சர் லோடு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ ரின்ஸ்ன்றது ஒன்ஸ் அலசி மட்டும் கொடுக்கும். இப்போ கையிலே வலிக்க வச்சிருப்பீங்க பாத்திரம், அது வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாத இருக்கீங்க, கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ப்ரீ ரின்ஸ் கொடுத்துக்கலாம். சும்மா பச்சை தண்ணி எடுத்து உங்களுக்கு அலசி ட்ரை பண்ணி கொடுத்துரும். இதில் ஹாட் வாட்டர் இருக்காது, டிட்டர்ஜென்ட் சால்ட் இன்சைட் எதுவுமே எடுக்காது. பச்சை தண்ணி எடுத்து உங்களுக்கு வாஷ் பண்ணி அலசி கொடுத்துரும். இதிலே போட்டு அலசிக்கலாம். ஃபேவரேட்ன்றது டெய்லி யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சாப்பிட்ற பிளேட் ஸ்டீல் டம்ளர்லாம் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஆன் ஸ்பாட்டில் எடுத்துன்னு வந்து போடுறீங்க, அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இப்போ காய விடாமல் அப்படியே போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேவரேட் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஹாட் வாட்டர் எடுக்கும், ஆனால் ஒரு 35லேருந்து 40 டிகிரிக்குள்ளே தான் எடுக்கும். கம்மியாக எடுக்குன்றதால நம்ம கொஞ்சமாக கரை இருக்கிற நீங்கள் பார்த்தலாம் நீங்கள் ஃபேவரேட்டில் போட்டுக்கலாம். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இப்போ ஃபுல் லோடு இருக்குது அப்படின்னா இப்போ 44 minutesல இருக்கும். இதே ஆஃப் லோடு வைக்கிறீங்களா பாத்திரம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அது சென்ஸ் பண்ணிடுச்சு ட்ரிங்க் ஆகிடுச்சுன்னா 44லேருந்து 29 minutes தான் உங்களுக்கு ரெடிஸ் ஆகிடும். அதுவே ரெடிஸ் ஆகிடும். நீங்கள் ஸ்பீட்லாம் கொடுத்து இதுக்கு ஸ்பீட் ஆப்ஷன் வராது. ஏன்னா இது கொடுத்துருக்கிறது மினிமம் ஆகாது, செலக்ட் ஆகாது. அதேமாதிரி ப்ரீ ரேஞ்சுக்கும் செலக்ட் ஆகாது, ஆஃப் லோடு அதெல்லாம் செலக்ட் ஆகாது. ஏன்னா டைமிங் இருக்கிறதுல ரொம்ப கம்மியாகும். ஃபர்ஸ்ட் அந்த லெஃப்ட்லேருந்து 4 ஆப்ஷனுக்கு தான் வந்து நம்ம ஸ்பீட் கொடுத்தோம், ஆஃப் லோடு செலக்ட். ஆமாம் புரியுது. மெயின் ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராமே போகணும். எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராம் செட் பண்ணிவிட்டு மெயின் ப்ரோக்ராம் வந்தீங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும். மெயின் ப்ரோக்ராம் எனக்கு ஆட்டோ வேணும்னா ஆட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஹவர்ன்றது டிலேவாக ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு ஒரு 5 hours கழிச்சு ஸ்டார்ட் ஆகணும், 10 hours கழிச்சு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா டிலே ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இப்போ 3 hours செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா மிஷின் அப்படியே தான் இருக்கும். 3 hours கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. நம்ம தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா டீசெலக்ட் ஆகிடும் உங்களுக்கு. ரிமோட் ஸ்டார்ட்ன்றது இப்போ ஒய்ஃபை மூலிமா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். கொஞ்சம் எதனா ஒரு கண்ட்ரோல்ஸ் எதனா பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோம் கனெக்ட்னு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம ஹாஃப் லோடும் செலக்ட் பண்ணிக்கலாம், ஸ்பீடும் அட் அ டைம் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆட்டோ செலக்ட் பண்ணியிருக்கீங்களா, ஹாஃப் லோடும் செலக்ட் பண்ணால் ஸ்பீடும் செலக்ட் பண்ணலாம். ஓகே. வாஷ் ஹோம் கனெக்ட். ஹோம் கனெக்ட் எப்போதுமே நம்ம ஃபுல்லாக போடணும்னு அவசியம் இல்லை. சிம்பிள் காட்டும். சால்ட் காலி ஆயிடுச்சுன்னா சிம்பிள் காட்டும். ஓகே. ரின்சைட் காலி ஆயிடுச்சுன்னா சால்ட் சிம்பிள் காட்டும். உங்களுக்கு இந்த ஸ்டார் சிம்பிள் காட்டும். ஓகே. ஒய்ஃபை கனெக்ஷனில் ஒய்ஃபை சிம்பிள். ஒரு மிஷினில் தண்ணியாக வரல அப்படின்னா டேப் சிம்பிள். உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப அழுக்காக இருக்குது டீஸ்கேல் பண்ணோம் அப்படின்னா இனிமேல் டீஸ்கேல் சிம்பிள் காட்டும். டீஸ்கேலிங் அது வந்து 30 வாஷ் ஒன்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லுவேன். வாஷிங் மிஷின் டீஸ்கேல் பண்ணுறது இருக்குங்களா, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ட்ரையும் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுக்கும். இன்டென்சிவ் வந்து ஹீட் ஏர் த்ரோ பண்ணுறோம். ஆமாம், லாஸ்ட்டாக வந்து நான் பயங்கரமாக ஸ்டீம் எடுக்கும். ஸ்டீம் எடுத்துட்டோம்னா ஆஃப் ஆகிடும். அப்புறம் அந்த ஸ்டீம் மூலிமா கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட அது உறிஞ்சி எடுக்கும். அதுமாரி ஆப்ஷன். இன்டென்சிவ் ஜோன்ன்றது ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறீங்க, அந்த ப்ரோக்ராமில் எனக்கு ஒரு 10-15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து வாஷ் பண்ணணும். அந்த இன்டென்சிவ் ஜோன் கொடுக்கும்போது
எவ்வளோ டைம் இப்போ 10 நிமிஷம் ஆட் ஆகுதுங்களா, அந்த 10 நிமிஷத்தில் வந்து 70 டிகிரி எடுக்கும். அந்த மாரி தாள்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். ஆஃப் லோடுன்றது நீங்கள் ஃபுல் லோட் போட 70 டிகிரி எடுக்கும். ஆஃப் லோட் பாதியில் தான் எடுக்கும். அந்த 10 நிமிஷம் வந்து பாதியில் தான் ஆட் ஆகும். 70 டிகிரி ஹாட் வாட்டரில் வாஷ் ஆகும். அது வந்து எந்த இதில் வச்சாலும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ்ல வச்சா ஒர்க் ஆகாது. இன்டென்சிவ்ல வந்து தான் 70 எடுக்கும். ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக அது 70 எடுக்கும். வேற இதுலயே வச்சிட்டு நான் வந்து மிக்ஸ் வச்சிட்டு இன்டென்சிவ் ஜோன் கொடுத்தனால எனக்கு 70 டிகிரி வரும். எடுக்கும். ஸோ இன்டென்சிவ் ஜோன் கொடுத்தனாலே என்னோட அந்த 10 மினிட்ஸ்ல வந்து 70 டிகிரியில வாஷ் பண்றதுக்கு தான். ஆமாம், வாஷ் பண்ணும். அதனால கொஞ்சம் வாஷிங் கொஞ்சம் நல்லா இருந்ததா அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லோடு வந்து நான் ரொம்ப கம்மியாக போடுறேன் அப்படின்னா ஆஃப் லோடு கொடுத்துக்கலாம். ஸ்பீட் பர்ஃபெக்ட்ன்றது நீங்கள் மஸ்ட்டாக அதான் யூஸ் பண்ணி தான் ஆகும் அது நீங்கள். ஏன்னா இப்போ 3 மணி நேரம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அளவுக்கு நம்ம பாத்திரத்தில் அதிகமாக அழுக்கு இருக்காது உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஸ்பீட் கொடுத்துக்கலாம். எல்லாமே நீங்கள் செட் பண்ணி தான் லாஸ்ட்டாக ஸ்டார்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்கன்னா வேறு ப்ரோக்ராம் மாற்றவே முடியாது. மாற்றணும் அப்படின்னா எமர்ஜென்சியாக ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஸ்டாண்டர்டாக நின்றுடும். உங்களுக்கு இதுமாதிரி பிளிங்க் ஆகிட்டு இருக்காது, ஸ்டாண்டர்டாக நின்றுடும். இந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லாக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா லைட்டும் இண்டிகேஷன் ஆகும். இப்போ இண்டிகேஷன் ஆச்சுக்கிட்டீங்களா, எல்லா லைட்டும் இண்டிகேஷன் ஆகிட்டு 001 காட்டும். அது வந்து தண்ணி ட்ரெயின் ஆகிற டைம் ஃபுல்லாக தண்ணி வெளியே போயிடும். வெளியே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா அதுமாதிரி பிளிங்க் ஆகும். ப்ரோக்ராம் இந்த டைமில் நம்ம மாற்றி தண்ணியெலாம் வெளியில் போயிட்டுங்கிறதுக்கு இண்டிகேஷன் காட்டுங்களா? ஆமாம், அங்கே 001 காட்டும். ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் 000 ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராம் செட் பண்ணிக்கலாம். இன்பிட்வீனில் எதுவும் ஆட் பண்ண முடியாது. எதுவுமே இன்பிட்வீனில் கரெக்டாக ஒரு டேரக்டாலாம் போகாது. நீங்கள் எந்த டைம்ல வேணால் நம்ம திறந்துக்கலாம். லாஸ்ட்டு நீங்கள் 20 நிமிஷம் கூட திறந்துக்கலாம். ஆனால் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துக்கலாம். ஹாட் வாட்டர் ஸ்டாப் ஆகிடும், ஸ்டீம் அடிச்சிடும். அது அப்பர் ட்ரேல வந்து கட்லரி ஐட்டம்லாம் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்பூன்ஸ் கரண்டி எதுனாலும் இங்கே வச்சுக்கலாம். நீங்கள் மேலே கீழே வந்து படாத அளவுக்கு. மிடில் ட்ரேல வந்து சின்ன சைஸ் பாத்திரமும் அழகு கம்மியாக இருக்கிற பாத்திரம்லாம் நீங்கள் கீழே வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக நீங்கள் கட்லரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாம். தேவையில்லை அப்படின்னா நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக நீங்கள் பவுல்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். எல்லா பாத்திரமும் கீழே கவுத்த மாதிரி தான் இருக்கும். எந்த பாத்திரமும் மேலே படுத்து இருக்கிறது கீழே கவுத்த மாதிரி தான் இருக்கணும். எந்த பாத்திரம் வச்சாலும் லாஸ்ட்டாக நீங்கள் இதுமாதிரி ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ரொட்டேட் பண்ணி பார்த்து தான் நீங்கள் இது பண்ணுற மாதிரி. ஃபேன்ல இடிச்சிச்சுன்னா உங்களுக்கு எரர் மாதிரி காட்டும். ஆனால் ஒரு ஃபேனில் இடிச்சிருக்கு, இன்னொரு ஃபேன் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா இண்டிகேஷன் காட்டும். அது ஃபுல்லாக வாஷ் ஆகிடும். இதில் எது மெயின் ஃபேன்? கீழே உள்ளதானே மெயின் ஃபேன்? கீழே இருக்கிறது. அப்போ மெயின் ஃபேன் இடிச்சதுன்னா இண்டிகேஷன் இதை ஓட்டுறதுக்கு ஒரு மோட்டர் ரன் ஆயிட்டுல. ஆமாம், இது வந்து ஸ்டக் ஆனிச்சுன்னா அந்த மோட்டர் எதுவும் வீணாயிடாதா? ஸ்டக் ஆகி நிற்குது அப்படின்னா? ஆமாம், அதுதான் அதுக்கு ரெண்டுமே ஸ்டக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எரர் காட்டும். ரெண்டும் ஸ்டக் ஆனா ஏதோ ஒன்று ஸ்டக் ஆக நின்றுச்சுன்னு இன்னொரு ஃபேனில் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு அது வச்சுக்கலாம். இங்கே குட்டி குட்டி பிளேட்ஸ் இருந்தால் வச்சுக்கலாம், குட்டி பிளேட்ஸ் இருந்தால் வச்சுக்கலாம். இல்லைங்க எனக்கு வந்து நான் ஒரு பெரிய பாத்திரம் வைக்க போகிறேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த ரெட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை மட்டும் நம்ம ஃபோல்ட் பண்ணி கொடுக்கலாம். ஃபோல்ட் பண்ணி அழுத்திட்டீங்கன்னா ஃபோல்ட் ஆகிடும். ஒரு அளவு பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம். ரிலீஸ் பண்ணோம்னா சாதாரணமாக பண்ணிங்கன்னா ரிலீஸ் ஆகும். இப்போ நீங்கள் எந்த பாத்திரம் வேணால் வச்சுட்டீங்க, வச்சா மேலே அடிக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ட்ரே வந்து டவுன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த லிவர் வந்து ரெண்டும் ஒன்றா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டவுன் ஆகிடும். நீங்கள் திரும்ப ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சி நீங்கள் நார்மலாக அப்படி இழுத்தினாலே ரிலீஸ் ஆகும். இது 2 லெவல் இருக்குது, 2 லெவல், 1 லெவல், 0. தேவையான மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். எரர் வந்து மிஷின் ப்ரோக்ராமுக்கு ஏற்ற இது மாடலுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்குது, வேரி ஆகிட்டே இருக்குது. நீங்கள் அந்த எரர் சொன்னீங்கன்னா தான் அதை நம்ம செட் பண்ணி சொல்லுவாங்க. நார்மலான்ற எரர் வந்து இந்த மிஷினுக்கு இந்த எரர் தான் வரும்னு சொல்ல முடியாது. அப்டேட் ஆகிட்டே இருக்கும் 3 மாதத்துக்கு. நீங்கள் செக் பண்ணி இந்த எரர் எப்படி வருதுன்னு நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் செக் பண்ணி சொல்லுவோம். ஏன்னா இப்போ ஈவனாக வர எரர் என்னென்னா E9 வந்ததுன்னா ஹீட் பம்ப் ஒர்க் ஆகலான்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு டேப் சிம்பிள் அதே காட்டிடும், சால்ட் இல்லை இன்செட்லாம் அதே காட்டிடும். மற்றபடி எல்லாமே இது எரர்ன்றது மாறி அதுமாரி நெட்டில் செக் பண்ண முடியாது. மாற்றம் அதுமாரி சீக்ரெட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் சர்வீஸ் சென்டர் தான் கால் பண்ணி சொல்லுங்கள். இது ஃபுல்லாக நீங்கள் ஏன்னா அது நம்ம இங்கே செக் பண்ணிட்டோம் அப்படின்னா லோக்கல் டெக்னீஷியன் பார்க்க முடியும். லோக்கல் டெக்னீஷியன் பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு தான் அந்த செக்யூரிட்டி பார்த்துருக்கோம் வாஷ். இது ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ற பிளேட்ஸ்லாம் அடிக்க வச்சுக்கலாம். இதை குட்டி குட்டி பிளேட் இருந்தால் அடிக்க வச்சுக்கலாம். இல்லை நான் பெரிய பாத்திரம் வைக்க போகிறேன், இங்கே நீங்கள் தேவைப்படாது அப்படின்னா இந்த ரெட்டாக கொடுத்துருக்கு எல்லாமே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது மேலே பண்ண மாதிரி பண்ண முடியாது, இந்த லாக்கில் இருக்கும். இது உள்பக்கம் அழுத்திங்கன்னா அன்லாக் ஆகிடும். அப்படியே டவுன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது க்ளோஸ் பண்ண முடியாது.
இது இருக்கு பார்த்தீங்களா, கீழே இருக்க ஃபேனையும் நீங்கள் சுற்றி பார்க்கணும். சுற்றி பார்த்து தான் நீங்கள் பாத்திரம் வைக்கணும். அது இடிக்குதான்னு செக் பண்ணிக்கணும். மெயின்டெனிங் சொல்லிடுறேன், வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி எடுத்து க்ளீன் பண்ணணும். யாராவது பண்ணி எடுத்தீங்கன்னா உள்ள அழகுலாம் இருக்கும். அதில் வீக்லி ஒன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அழகு கம்மியாக இருக்கும். நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பழகமாக இருக்கும். அது க்ளீன் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம். வீக்லி ஒன்ஸ் இது கம்பல்சரி க்ளீன் பண்ணி ஆகும். இப்போ நீங்கள் ஒரு தடவை திருப்பி காட்டுங்க, எப்படி திருப்பணும். நீங்கள் பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இங்கே தான் நம்ம 2-3 சுத்தா இல்லை ஒரே சுத்து தான்? ஒரே சுத்து தான், ஒரே அவ்வளோதான். இப்படி எடுக்கணும். ஓகே, உள்ளே போட்டு திரும்ப வச்சுட்டு இது லாக் ஆகிற வரைக்கும், இது ஒன்னோட ஒன்று பார்க்குற வரைக்கும் நீங்கள் இது அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சுற்றுற மாதிரி. இங்கே தான் நம்ம சால்ட் போடணும். உங்களுக்கு அந்த எசம்பிள் காட்டுச்சு பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம சால்ட் போடணும். இதுதான் சார் அந்த கிளிப்பு. இதில் சாப்பிடும் ரின்சைட் போடணும். நம்ம வந்து ரின்சைடுன்றது ஒரு 10 to 12 வாஷ் இருக்கும். சால்ட்ன்றது ஒரு 15 to 20 வாஷ் வரைக்கும் வந்துடும். நீங்கள் பவுடர்ன்றது நம்ம பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நார்மலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 மாதம் வரைக்கும் வந்துடும். கொஞ்சம் கம்மியாக போட்டு யூஸ் பண்ணி ஒரு 2 மாதம் வரைக்கும் வந்துடும். சிசர் இருக்குது இல்லையா ரின்சைடுங்கிறது? ரின்சைடுன்றது ஷைனிங்காக நம்ம பாத்திரத்தில் வந்து ஷைனிங் வருது தெரியுங்களா, வெள்ளை வெள்ளையாக கொஞ்சம் இது இது மாதிரியாக வரும். பாத்திரத்தில் புளி புளியாக வரும். புளி புளியாக கொஞ்சம் அந்த ஷைனிங் வந்து வர 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 இருக்கும் மாதிரி. புரியுது புரியுது. அதுக்காக அது ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கு ரெடியூசர் தேவையில்லைங்களா? இது வந்து சால்ட்டு நம்ம நார்மலாக வாஷிங் மிஷினில் ஒரே ஒரு இதுதான் போட்டு யூஸ் பண்ணுவோம். இதில் 3 போடுற மாதிரி இருக்கும். இது 1 kg, இது கெப்பாசிட்டி வந்து 1.5 kg. 1 kgன்றது கரெக்டாக ரின்சைடு ஏறிடுங்களா. அப்போது இப்போ நான் வந்து ரின்சைடு நான் ஃபில் பண்ணிட்டேன்னா அது போயிடும். ஒரு 10 வாஷ் இல்லைனா 12 வாஷ் வரைக்கும் வரும். திரும்ப காலி ஆகிடுச்சுன்னா ஒரு ஸ்டார் சிம்பிள் வரும். இது வந்து 100 ml கெப்பாசிட்டி. ஃபுல்லாக ஊற்றி வச்சிடலாம். இல்லை நீங்கள் இது சிம்பிள் வரதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட செக் பண்ணி ஊற்றலாம். 400 ml-க்கு 30 வாஷ் இல்லையா நீங்கள் சொன்னது? இல்லை 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 100 ml. இருங்க, ஃபனல் ஏதாவது தட்டா? இல்லை, அது வாஷ் ஆகும்போது எல்லாமே போயிடும். அதேமாதிரி நீங்கள் ஃபில் பண்ணும்போது சால்ட்டு ரின்சைட் எல்லாம் ஊற்றிருச்சுன்னா கூட அது வாஷ் ஆகும்போது போயிடும். அது துடைக்கலாம் தேவை. ஃபில் ஆகிடுச்சிங்களா? இது இன்னும் 30-35 வாஷ்க்கு வந்துடும் இந்த பாட்டில். இருங்காலி ஆகும். ரின்சைட் சிம்பிள் போயிடுச்சிங்களா, திரும்ப காலி ஆச்சுன்னா வரப்போகுது உங்களுக்கு.